அனைவருக்கும் வணக்கம். கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்விலிருந்து இன்னைக்கு 100 கொஷின் பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொல்லையோ திரும்ப சொல்வது, கருத்தையோ திரும்ப. இதை சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதும்போது என்னென்னு வரும்? சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வது உண்டு. சரிங்களா? சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வது உண்டு. இரண்டாவது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்துக. பாருங்க, கொஸ்டினை பாருங்க. மிகப்பெரிய எதிரி அல்ல அறிவாற்றலின் அறியாமை கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பாருங்க, அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. மூன்றாவது கேள்வி, ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை. ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை. ஏற்கனவே நடந்த விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆன்சர் என்ன பாருங்க? ஆப்ஷன் பி, உற்றது உரைத்தல் விடை. சரிங்களா? ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை உற்றது உரைத்தல் விடை. வினா 4, பொருந்தா இணையை கண்டுபிடி. பொருந்தா இணையை கண்டுபிடி. சரிங்களா? ஆப்ஷன் சி, சுட்டு விடை. சுட்டு விடை அப்படிங்கிறது உடன்பாட்டு கூறும் விடை அப்படின்னு சொல்கிறாங்க. உடன்பாட்டு கூறும் விடை அப்படிங்கிறதா சுட்டு விடை. இதுதான் பொருந்தாத இணை. சரிங்களா? இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள், மறைவிடைன்னு சொல்லுவாங்க. இது மறைவிடை அப்படின்னா மறுத்து கூறுதல் அப்படிங்கிறத மறைவிடை. அடுத்தது பி, உருவது கூறல் விடை. சரிங்களா? உருவது கூறல் அப்படின்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் நிகழப்போகுவதை கூறுறது தான் உருவது கூறல். இப்போ விளையாட வா அப்படின்னு கூப்பிட்டோம்னா வந்தேன்னா நான் கால் வலிக்கும், நான் விளையாடினேன்னா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, உருவது கூறல். இனிமேல் நடக்க போகிறத கூறுறது தான் உருவது கூறல் விடை. ஆப்ஷன் டி பாருங்கள், ஏவல் விடை. ஏவல் விடைன்னா என்ன? மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. மாற்றுதல் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத ஏவுதலாக சொல்கிறது. ஏன்? நான் செய்ய மாட்டேன், நீயே செய்யலாம்ல அப்படின்னு சொல்கிறது தான் ஏவல் விடை. சரிங்களா? ஐந்தாவது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க விடை? பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. சரிங்களா? பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. கொஷினை பாருங்க, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. சரிங்களா? ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம மாற்றுறோம். ஆப்ஷன் ஏ, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. சரிங்களா? இதுதான் சரியான விடை. ஆறாவது கேள்வி, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது எவ்வகை வினா? சரிங்களா? இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு வழிப்போக்கர் கேட்குறாங்கன்னா அந்த வழிப்போக்கர் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? எப்பயாவது அந்த வழியாக போகிறவங்க, அந்த ஊரை பற்றி தெரியாதவங்க. அப்போ அங்கே அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறனால இது அறியா வினா. சரிங்களா? அவங்களுக்கு தெரியாது அங்கே நிற்குமா நிற்காதான்னு, அது அறியா வினா. ஏழாவது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. சரிங்களா? கவிதாவால் படிக்கப்பட்டது. பட்டது அப்படின்னு வந்தாவே எனது செயற்பாட்டு வினைத்தொடர். சரிங்களா? கவிதாவால் படிக்கப்பட்டது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயற்பாட்டு வினையை கண்டறிக. இதில் என்ன கேட்டிருக்காங்க? செயற்பாட்டு வினையை கண்டறிக. சரிங்களா? இதில் பாருங்க, படு பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொடுக்கல. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ என்னது? சட்டி உடைந்து போயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. போயிற்று, போனது, இதெல்லாம் அதனுடைய துணை வினைகள். சரிங்களா? அப்போ செயற்பாட்டு வினையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ, சட்டி உடைந்து போயிற்றுங்கிறதா சரியான விடை. ஒன்பதாவது கேள்வி, உயிரும் உடலும் போல உவமை கூறும் பொருள் தெளிக. உயிரும் உடலும் போல உவமை கூறும் பொருள் தெளிக. சரிங்களா? உயிரும் உடலும் எப்படி இருக்கும்? ஒன்றா சேர்ந்து தான் இருக்கும். அப்போ ஒற்றுமை. சரிங்களா? உயிரும் உடலும் போல அப்படின்னா ஒற்றுமை. பத்தாவது கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. கண்ணை இமை காப்பது போல. கண்ணை இமை காப்பது போலன்னு, கண்ணில் ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா இமை என்ன பண்ணும்? கண்ணை அப்படியே டக்குன்னு மூடும். பார்த்துருக்கீங்களா? அது என்னது? பாதுகாப்பு. கண்ணை இமை காப்பது போல அப்படிங்கிறது பாதுகாப்பு. 11வது கேள்வி, தவறான கலைச்சொல்லை கண்டறிக. தவறான கலைச்சொல்லை கண்டறிக. இப்போ பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க, லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு அப்படிங்கிறது சரி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறதுல சட்டமன்ற உறுப்பினருங்கிறதும் சரி. சரிங்களா? பங்க்சுவேஷன் அப்படிங்கிறது விழிப்புணர்வுங்கிறது தவறு. அப்போ அடுத்தது பாருங்க, ஆப்ஷன் டி, ஈக்வெஸ்ட்ரியன் அப்படிங்கிறது குதிரை ஏற்றம். சரிங்களா? இது மூணுமே சரி அப்படின்னா தவறானது. இந்த பங்க்சுவேஷன், விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் தவறான கலைச்சொல். 12வது கேள்வி, கலைச்சொல் என்னது? சேட்டலைட் அப்படிங்கிறதுக்கு சரியான கலைச்சொல் எப்படின்னா செயற்கைக்கோள். சரிங்களா? சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். 13வது கேள்வி பாருங்க, விடை வகைகள். தேர்வு எழுதி விட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா. அதாவது கேள்வி கேட்டால் பதிலும் ஒரு கேள்வியாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
நான் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் என்னது, அதுவும் ஒரு கேள்வி தான். அப்போ வினா எதிர் வினாதல் விடை. சரிங்களா, என்னது வினா எதிர் வினாதல் விடை. 14வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கர்சர் அப்படிங்கிறது ஏவி அல்லது சுட்டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா, 15வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பிறமொழி சொற்கள் என்ன, கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கு இணையானது கணினி அப்படிங்கிறதா சரியான தமிழ் சொல். ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. புதுச்சேரி என்பதன் மருவு புதுவை. புதுச்சேரி அப்படிங்கிறது என்னது, புதுச்சேரிக்கு என்னது, புதுவை. சரிங்களா, 17வது கேள்வி பாருங்க, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. ஊர் பெயரின் மரு நாகப்பட்டினம் என்பதன் மரு கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் அப்படிங்கிறத நாகை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது 18வது கேள்வி, நிறுத்தற்குறிகளை அறிக. நிறுத்தற்குறிகளை அறிக. நிறுத்தற்குறியை வச்சதில் எது சரியான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது சரியானது, நிறுத்தற்குறியில் நான் எல்லா இடத்துலையும் ஆப்ஷன் ஏபிசிடியில் பாருங்கள், எது சரியானதுன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா, பாருங்கள், மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம் எல்லாத்துக்கும் இடையில கமா கொடுத்துருக்காங்க. முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும். இதுதான் சரி. சரிங்களா, கடைசியில் ஃபுல் ஸ்டாப். 19வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடுக்க. சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடுக்க. சரிங்களா, ஆப்ஷன் சி, பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். சரிங்களா, பொழிலன் தோட்டத்திற்கு சென்று, அந்த இடத்துல என்ன நிறுத்தற்குறி வந்திருக்குது, கமா வந்திருக்குது, அரைப்புள்ளி. சரிங்களா, வாழை இலை பறித்து வந்தான். இதை கமாங்கிறது என்னன்னு சொல்லுவீங்க, கால் புள்ளி. அரைப்புள்ளி கிடையாது, கால் புள்ளி. 20வது கேள்வி, எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. எழுத்து வழக்கு இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு எதுனா என் கதை பெரியது. நீங்கள் எழுதும்போது என்ன எழுதுவீங்க, என் கதை பெரியது அப்படின்னு தான் எழுதுவீங்க. அடுத்தது 21வது கேள்வி, சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு. சொல்றேன் அப்படிங்கிறது நம்ம பேசும்போது சொல்றேன்ப்பா அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது எழுதும்போது சொல்கின்றேன். சரிங்களா, சொல்கின்றேன். 22வது கேள்வி, சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக. புதிய சொல் உருவாக்கணும். சரிங்களா, இதில் புலி, புளியங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ புளியங்கன்று. சரிங்களா, புளியங்கன்று. புளி, வேம்பு இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கன்றுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைன்னு எதை சொல்லுவீங்க, தென்னை மரத்தை சொல்லுவோம். தென்னனுடைய இளநிலை தென்னம்பிள்ளை. அதுக்கப்புறம் பனங்குருத்து, வாழைக்குருத்து. சரிங்களா, தென்னங்குருத்து. 23வது கேள்வி, மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக. மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக. மனிதம் மற்றும் நேயம். சரிங்களா, இதுதான் சரியான விடை. மனித நேயத்தில் என்ன இருக்கு, மனிதம் மற்றும் நேயம் அப்படிங்கிற இரண்டு சொற்கள் உள்ள மறைஞ்சிருக்கு. 24வது கேள்வி, இவற்றுள் எது சரியானது. நிகழ்காலத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் நிகழ்காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நிகழ்காலத்தை கேட்டிருக்காங்க. எது, சுடற்கொடி பாடுகிறாள். பாடுகிறாள் அப்படின்னா பாடிட்டு இருக்கா, நிகழ்காலம். சரிங்களா, பாடினாள் அப்படின்னா இறந்த காலம். பாடுவாள் அப்படின்னா எதிர்காலத்தில் இனிமேல் பாடுவாள். சரிங்களா, பாடப்பட்டது அப்படிங்கிறது என்னது, செயற்பாட்டு வினைத்தொடர். சரிங்களா, 25வது கேள்வி, மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான். சரியா, மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான். தங்கினான் அப்படிங்கிறது எந்த காலத்தை குறிக்கும், தங்கினான் அப்படின்னா ஏற்கனவே தங்கியிருக்கான் அப்படின்னு அர்த்தம், இறந்த காலத்தை குறிக்கும். சரிங்களா, 26வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரிங்களா, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஏ, ஆழ்வார்கள் எத்தனை பேர். சரிங்களா, ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறதா சரியான வினாச்சொல். 27வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக. சரியான வினாச்சொல் ஆப்ஷன் ஏ பாருங்க, அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறது தான் சரியான விடை. மற்றதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அறநெறிச்சாரம் அறிவுடையதுன்னு கொடுத்துருக்கான். அறநெறிச்சாரம் விளக்கம் தருவது, அறநெறிச்சாரம் பொருள் அறிவது. இது எல்லாம் உங்களுக்கு படித்தாவே தெரியும். தமிழில் பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கும்போது தெளிவாக வார்த்தை உச்சரிப்பு இருந்தாவே அது சரியா தவறான்னு கண்டுபிடிச்சிடலாம். 28வது கேள்வி, ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக. ஒரு சொல்லால் தொடரினுடைய 2 இடங்களை நிரப்பணும். சரிங்களா, ஒரே சொல். அப்போ இங்கே படிங்க, எனக்கு டேஷ் பங்கு பிரித்து கொடுக்கவா. கீழே ஈரம் பார்த்து உன் டேஷை வை. சரிங்களா,
இந்த ரெண்டுக்கும் சரியானது எதுனா கால் தான். சரிங்களா? எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா. சரிங்களா? எனக்கு எத்தனை பங்கு? கால் பங்கு. சரிங்களா? கால் பங்கு பிரித்து கொடுக்கவா. கீழே ஈரம் பார்த்து உன்னுடைய கால்கள். சரிங்களா? உன்னுடைய பாதம், கால்கள், பாதம்னு ஒரு மீனிங் இருக்குல்ல, அப்போ அந்த பாதத்தை, கால்களை, உன் காலை வை, கீழே ஈரம் பார்த்து உன் கால்களை வை அப்படின்னு சொல்றது. 29வது கேள்வி, வல்லினம் மிகும் மிகா தொடர்களை பொருள் அறிந்து பொறுத்துக. வல்லினம் மிகக்கூடிய இடம், மிகாக்கூடிய இடங்களினுடைய பொருள் அறிந்து பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பொறுத்திருவோமா? பாருங்க. பாலை பாடினான். பாலை பாடினான் என்னது? பாலை அப்படிங்கிறது என்னது? ஒரு பாடல், திணை. பாடினான் வருது. சரியா? அப்ப பாலை திணை பாடினான். சரிங்களா? இதுதான் 1வதுக்கு ஆன்சர். சரியா? ஆப்ஷன் இது பார்த்தீங்களா, ஏ இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இதுதான். சரிங்களா? ஏ. பாலை திணை பாடினான். அடுத்தது பாலை பாடினான் அப்படின்னா, அதாவது பாலை பாடினான் அப்படிங்கிறது நம்ம குடிக்கக்கூடிய பால், பாலினை பாடினான். சரிங்களா? பி. அடுத்தது தேரை பார்த்தான். என்னது? தேரை பார்த்தான்னா தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். சரிங்களா? தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். தேரை பார்த்தான் அப்படின்னா என்னது? தேர், நம்ம நிலத்தில் இழுத்துட்டு போவோம்லங்க, வடம் பிடிச்சி இழுப்போங்களங்க, அந்த தேர். சரிங்களா? அந்த தேரை பார்த்தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த இணைப்பு சொல்லை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த இதுங்கிறது நம்ம வல்லினம் மிகும் மிகா இடங்களை வச்சு தான் நம்ம பொருள் பொருத்த முடியும். சரிங்களா? இப்போ இன்னொரு தடவை சொல்ல பாருங்க. பாலை பாடினான் அப்படின்னா பாலை திணையை பாடினான். சரிங்களா? பாலை திணையை பாடினான் அர்த்தம். அடுத்தது பாலை பாடினான் அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய பால், பாலினை பாடினான்னு எழுதணும். சரிங்களா? தேரை பார்த்தான்னா, தேரை அப்படிங்கிறது உயிரினம், தவளை மாதிரியே இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப உயரமாக ஜம்ப் பண்ண பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான்னு அர்த்தம். தேரை பார்த்தான் அப்படின்னா தேர். சரிங்களா? நம்ம வடம் பிடிச்சி இழுக்கிறோம்ல தேர், அந்த தேரினை பார்த்தான்னு அர்த்தம். 30வது கேள்வி, பின்வரும் தொடரில் உள்ள 4 வகை சொற்களில் உரிச்சொல்லை தேர்ந்தெடு. உரிச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்த சொற்களை படிங்க. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். இதுல எது உரிச்சொல் அப்படின்னா மாநகர். சரிங்களா? மாநகர் அப்படிங்கிறதா. இந்த இம் அப்படிங்கிறது வந்ததுனால இது என்னது? எண்ணுமை. வளவனும் தங்கையும். சரிங்களா? 31, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. என்னது? முளைன்னு கொடுத்துருக்காங்க. இதை எங்கே நம்ம சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா, முளை அப்படிங்கிறது எங்கே வரும்? ஆப்ஷன் ஏ, சிங்கம் முளையில் வாழும். முளை அப்படின்னா குகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிங்கம் எங்கே வாழுமா? குகையில் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கம் முளையில் வாழும். சரிங்களா? சிறப்பு லை. சரிங்களா? சிறப்பு லகரத்தில் வர லை. சரிங்களா? 32, இரு பொருள் தருக. துய்ப்பது அப்படிங்கிறதுக்கு 2 பொருள். துய்ப்பது அப்படின்னா கற்பது தருவது. சரிங்களா? கற்றல் தருதல். கற்பது தருதல் அப்படிங்கிறது தான் துய்ப்பது அப்படிங்கிறதுக்காக 2 பொருட்கள். 33வது கேள்வி, இரு பொருள் தருக. நூல். நூல்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம படிக்கக்கூடிய நூல், புத்தகம். சரிங்களா? அதுதான். அடுத்தது நூல் அப்படின்னா நம்ம துணி தைக்க யூஸ் பண்ணக்கூடிய நூல். இங்கே பாருங்க, ஆடை நெய்வது மூதுரை அப்படிங்கிறது ஒரு அறநூல்னு சொல்லியிருக்காங்க. ஆடை நெய்யக்கூடிய நூல் எது? கிளாத்தில் வருது பார்த்தீங்களா, அந்த நூல். அடுத்தது மூதுரை அப்படிங்கிறது அறநூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 34வது கேள்வி, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்களை பொருந்தக்கூடிய தொடரை கண்டறிய. அதாவது அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்கள் எங்கே பொருந்தும், பொருந்தக்கூடிய தொடரை கண்டறிய. என்ன கொடுத்துருக்கான்? பட்டு, பாட்டு. சரிங்களா? பட்டு மற்றும் பாட்டு கொடுத்துருக்கான். இது எங்கே பொருந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி பாருங்க. பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள். சரிங்களா? பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள். 35, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக. குறில் நெடில் மாற்றம் பாருங்க. சிறு சீரு, இது குறில், இது நெடில். சரிங்களா? சிறு சீரு. சிறு அப்படின்னா சிறுமை. சரிங்களா? சீரு அப்படின்னா பாய்தல். சரிங்களா? சிறுனா சிறுமை, சீரு அப்படின்னா பாய். 36வது கேள்வி, கூற்று காரணம். சரிங்களா? கூற்று பாருங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது மங்களம்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தவறு. ஏன்னா பிறரிடம் சொல்லத்தகாத சொற்களை நம்ம தகுதியுடைய சொற்களாக மாற்றி பேசுறது என்னன்னு சொல்கிறாங்க? மங்களம் கிடையாது. சரிங்களா? அடுத்தது
காரணம் பொற்கொள்ளர் பொன்னை பரி என்று உரைப்பர். சரிங்களா, பொற்கொள்ளர் வந்து பொன்னை பரி என்று சொல்லுவார். இந்த கூற்றுக்கு இந்த காரணம் சரியான விளக்கமா? கிடையாது. சரிங்களா, அப்ப கூற்று காரணம் இரண்டும் தவறு. சரிங்களா, கூற்று காரணம் இரண்டும் தவறு. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது மங்களம்னு சொல்லியிருக்காங்க. மங்களம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அமங்கலமான செய்திகள் அப்படிங்கிறப்ப வந்து அதை மங்களமாக மாற்றி வேறு சொற்களை போட்டு சொல்லுவாங்க. இது வந்து சொல்லத்தகாத சொற்களை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து மங்களம் கிடையாது. அது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இடக்கரடக்கல். 37 கூற்று மற்றும் காரணம். கூற்று பாருங்க. வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பால கங்காதரம், தென்னாட்டில் முத்துராமலிங்க தேவர். சரிங்களா, தென்னாட்டில் வந்து முத்துராமலிங்க தேவர், வடநாட்டில் வந்து பாலகங்காதர் திலகர். சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரி. சரிங்களா, வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட தலைவர்கள் வந்து இதுதான். ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாகன்னு கொடுத்துருக்காங்க. ஆதரவாகவா, எதிராக செயல்பட்டதுனால தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. சரிங்களா. 38 கலைச்சொல் அறிதல். பேடி அப்படின்னு சொல்கிறாங்க. கலைச்சொல் பேடி அப்படின்னா என்னது? நெற்பயிர். சரிங்களா. அடுத்தது 39 கலைச்சொல் அறிதல். போயட். போயட்னா யாரு? கவிஞர். சரிங்களா, போயட்னா கவிஞர். 40வது கேள்வி. அடி வகைகளில் தவறான இணை எது? அடி வகைகளில் தவறான இணை அப்படின்னு பார்த்தோம்னா கோல் அப்படிங்கிறது வந்து நெட்டிக்கோல், மிளகாய் செடி, இந்த ரெண்டுக்கும் தான் வந்து கோல் அப்படிங்கிறது வரும். இது குத்துச்செடின்னு கொடுத்துருக்குறது தவறு. சரிங்களா, மற்றதெல்லாம் வந்து சரியான விடை தான். கேழ்விறகுத்தாள், தூறு புதர் அப்படிங்கிறத வந்து நம்ம தூருன்னு சொல்லுவோம். தண்டு அப்படிங்கிறது வாழைத்தண்டு. சரிங்களா, தவறான இணை வந்து எது? கோல், குத்துச்செடி அப்படிங்கிறது இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர் 40வது கேள்விக்கு. 41வது கேள்வி. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது. யார் வேண்டினாங்க சொல்லுங்க. இது எதில் வரும்? தேம்பாவணியில் வரும். சரிங்களா, கருணையன் வந்து அவங்க அம்மா எலிசபெத் இறந்தப்ப அந்த பூவை கையில் வச்சுட்டு புரிவோடு காக்க என்ன வேண்டினான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினான். சரிங்களா. 42வது கேள்வி. சொல்லும் பொருளும் சரியானது எது? சொல்லும் பொருளும் சரியா இருக்கணும். எது? பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் அப்படிங்கிறதா சரி. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். அடுத்தது தொகையினுடைய வகை எதுன்னு கொடுத்துருக்காங்க. தொகை இது என்னது? என்ன தொகை கொடுத்துருக்காங்க பாரு. பெரிய மீசை சிரித்தார். பெரிய மீசை உடைய மனிதர் சிரித்தார் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போ இது அன்மொழி தொகை. சரிங்களா, அன்மொழி தொகை. பெரிய மீசை சிரித்தார் அப்படிங்கிறது அன்மொழி தொகை. 44வது கேள்வி. அருந்துணை என்பதை பிரித்தால் என்னன்னு பிரிக்கலாம்? அருமை கூட்டல் துணை அருந்துணை. சரிங்களா, அருமை கூட்டல் துணை அருந்துணை. 45வது கேள்வி. சரியான அகரவரிசை எது? சரியான அகரவரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி உழவு, ஏர், மண், மாடு. சரிங்களா, உழவு, ஏர், மண், மாடு சரியான அகரவரிசை சொல் ஆப்ஷன் சி. 46வது கேள்வி. வீரனை புகழ்ந்து பாடுவது எந்த திணை? வீரனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. வீரனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. 47 சரியான கூட்டுப்பெயரை தேர்ந்தெடு. வேலமரம். வேலமரம் அப்படிங்கிறது நிறைய வேலமரங்கள் இருந்துன்னா அதை வேலங்காடு அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா. 48வது கேள்வி. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ உயிர் எழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிர் எழுத்துக்கள் 12ம் எங்கே இடமாக வச்சிருக்குது? கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெய் எழுத்துக்கள் வந்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றது. சரிங்களா, அதே மாதிரி இடையினை எழுத்துக்கள். சரிங்களா, கழுத்தை இடமாக கொண்டு பிறப்பது இடையினை எழுத்துக்கள். அதுக்கப்புறம் வந்து வல்லின எழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின எழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிர் எழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. சரிங்களா. 49வது கேள்வி. பின்வருவனற்றுள் முறையான தொடரை தேர்ந்தெடு. எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சரிங்களா, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது எதில் வரும்? இந்த வாழை இலை திருவிழாங்கிறது எங்கே வச்சுருக்காங்க? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மின்னசோட்டா அப்படிங்கிற இடத்துல
இந்த வாழை இலை திருவிழா வருடத்திற்கு ஒரு தடவை வந்து அனுசரிக்கிறாங்க. வாழை இலைக்கு தமிழர் மரபில் தனித்த இடம் உண்டுன்னு சொல்கிறாங்க. 50வது கேள்வி, பிழை திருத்துக. கோவலன் சிலம்பு விற்க போனாள். கோவலன் வந்து ஆண்பாலா பெண்பாலா? இங்கே கொடுத்துருக்கிறத பாருங்க, தவறாக கொடுத்துருக்காங்களா? அப்போ சரியானது இது. கோவலன் சிலம்பு விற்க போனான். போனான் ஆண்பாலா மாற்றணும். சரிங்களா? உயர்திணை ஆண்பால். பிழை திருத்துக. கண்ணகி சிலம்பு அணிந்தான். அணிந்தான் அப்படிங்கிறது ஒரு ஆண்பாலை குறிக்குது. கண்ணகிங்கிறது ஒரு பெண்பால். அப்போ என்ன வரும்? கண்ணகி சிலம்பு அணிந்தாள். இதுதான் சரியான விடை. 52வது கேள்வி, சொல் பொருள் பொருத்துக. சரிங்களா? அதுவும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்ல பொருத்தணும். சரிங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து கேள்வியை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? எதிர்ச்சொல். எளிது அப்படிங்கிறதுக்கான எதிரானது அரிது. சரிங்களா? எளிது அப்படிங்கிறது அரிதானது, அரிது அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். ஈதல் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஈதல் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஆனால் ஏற்றல் அப்படிங்கிறது தான் எதிரான சொல். ஏற்றல்னா நம்ம பெற்றுக்கொள்கிறோன்னு அர்த்தம். ஈதல்னா கொடுக்கறது, ஏற்றல்னா பெறுதல். அந்நியர். அந்நியர் அப்படிங்கிறது யாரு? நமக்கு தெரியாதவங்க. ஆனால் உறவினர் அப்படிங்கிறது அதனுடைய எதிர்ச்சொல். உறவினர் அப்படின்னா நமக்கு நெருங்கி பழகியவங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அடுத்து இரவலர் அப்படிங்கிறது இறந்து நிற்கிறவங்க. புரவலர். சரிங்களா? இரவலர், அதுக்கு ஆப்போசிட் என்ன? புரவலர். சரிங்களா? ஆப்போசிட் என்ன? புரவலர். 53, சொல் பொருள் பொருத்துதல். சொல் மற்றும் பொருளை பொருத்துதல். சரிங்களா? என்னது? நாற்று அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நாற்று நடுறது. நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். சரிங்களா? நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். இது சரியான விடை ஆப்ஷன் ஏ. 54வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை. இதில் ஒருமை பன்மை பிழை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு சரியானது தேர்ந்தெடுக்கலாமா? குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் அப்படின்னாவே இது வந்து பன்மை. அப்போ தம்மால், தம்மால் இயன்ற உதவிகளை, குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். சரிங்களா? இது வந்து பன்மையில் கொடுத்துருக்கனால ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தாம், தமக்கு, தன்னால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒருமையை குறிக்குது. தம்மால் அப்படிங்கிறது தான் வந்து பன்மை சொல். 55வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்குக. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். மலர்கள். சரிங்களா? சிறுமிங்கிறது ஒருமை. அப்போ தனது அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். 56வது கேள்வி, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்கண்டு பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. படிக்கலாங்களா? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற பெருமைக்குரியது எது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகள்லையும் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள்லாம் பாதுகாக்கக்கூடியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம். சரிங்களா? கன்னிமாரா நூலகத்தில் தான் அதிக அளவு தமிழ் நூல்கள் உள்ளன. சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. கன்னிமாரா நூலகம் எங்கே இருக்குது? சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது. இந்த கன்னிமாரா நூலகம் தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். அடுத்தது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். சரிங்களா? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய நடுவண் நூலகம். சரிங்களா? ஒவ்வொரு நூலகத்தை பற்றி சிறப்பாக சொல்லிட்டு வராங்க. அது 3 நூலகம் பார்த்தாச்சா? தஞ்சை சரஸ்வதி மகால், அதுக்கப்புறம் கன்னிமாரா நூலகம், அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் நடுவணரசு நூலகம். சரிங்களா? கொல்கத்தாவில் இருக்கக்கூடியது 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. தொடங்கினது வந்து 1836. மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது 1953. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகம். இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம். சரிங்களா? இந்தியாவுடைய மிகப்பெரிய நூலகமும் இந்த கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகம் தான். அடுத்தது இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். உலகிலேயே பெரிய நூலகம் அப்படின்னா எது? லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆசியாவிலேயே பழமையானதுன்னா தஞ்சை சரஸ்வதி மகால். உலகிலேயே பழமையானதுன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நூலகம். பாருங்க, 56வது கேள்வி, உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? தமிழ் நூல்கள் அதிகம் கன்னிமாரா நூலகத்தில் தான் இருக்குது. 57, சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம்
தஞ்சாவூர், தஞ்சை. சரிங்களா? 58வது கேள்வி, தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சரிங்களா? அது வந்து தேசிய நூலகம் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1836. ஆனால் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அப்படின்னா 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. 59வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். சரிங்களா? லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இங்கே அமெரிக்கான்னு கொடுத்துருக்கான்ல, இது போட்டுறாதீங்க. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்கா நாட்டில் இருக்குது. 60வது கேள்வி, தேசிய நூலகத்தினுடைய சிறப்பம்சம் எது? சி, ஆவண காப்பகம். சரிங்களா? தேசிய நூலகம் அப்படிங்கிறதுல சிறப்பம்சம் என்னன்னா ஆவணங்களை வந்து காப்பாற்றி வச்சிருக்கு. ஆவணங்களை வந்து அங்கே பொக்கிஷமாக வச்சிருக்குது. சரிங்களா? அடுத்தது 61வது கேள்வி, பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பயனிலா. பயன் கூட்டல் இலா அப்படிங்கிறதுனால பயனிலா. 62வது கேள்வி, சீரிழமை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ, சீர் கூட்டல் இளமை. 63, வெங்கரி பிரித்தெழுதுக. வெம்மை கூட்டல் கரி. வெங்கரி, வெம்மை கூட்டல் கரி. 64, சேர்த்தெழுதுக. முத்து கூட்டல் சுடர். முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். 65, முதுமை கூட்டல் மொழி. சேர்த்தெழுதும் போது கிடைக்கக்கூடிய சொல் முதுமொழி. சரிங்களா? முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. 66, பிரித்தெழுதுக. உயர்வடைவோம். உயர்வு கூட்டல் அடைவோம். உயர்வடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம். 67, பிரித்தெழுதுக. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர் அப்படிங்கிறது பிரித்து எழுதணும்னா செம்மை கூட்டல் பயிர். 68, எல் என்பதனுடைய எதிர்ச்சொல். எல் அப்படின்னா என்னது? பகல், சூரியன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எல்னா சூரியனை குறிக்குது. அப்போ சூரியன் எப்போ இருப்பார்? பகலில் தான் இருப்பார். சூரியன் அப்படிங்கிறதோட மீனிங் என்னது? எல். எல் அப்படின்னா பகலை குறிக்குது. அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எல்லோடைய எதிர்ச்சொல். அப்போ இரவுங்கிறது சரியான விடை. 69, வெற்பு. வெற்பு அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல். வெற்புனா என்ன மீனிங் தெரியுமா? வெற்புனா மலைன்னு அர்த்தம். அதனுடைய எதிர்ச்சொல் அப்படிங்கும்போது மலைனா மேடான இடம். அப்போ பள்ளம் அப்படிங்கிறது சரியான விடை. 70, பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை அப்படின்னா சர்வர் அப்படின்னு கொடுத்துருக்கிறது. உளவி அப்படிங்கிறது தான் பொருத்தம் இல்லாதது. சரியா? சர்வர் அப்படின்னா உளவி. மற்றதெல்லாம் கிராப்னா செதுக்கி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி, ஃபோல்டர் அப்படின்னா உரை. சரிங்களா? அடுத்தது 71, பொருந்தா சொல்லை கண்டறிக. குழல்கள் செய்ய இயலாத மரங்கள். சரிங்க? குழல்கள் செய்ய இயலாத மரம் அகில். சரிங்களா? இந்த குழல்கள் வந்து 3 மரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னது? கருங்காலி, செங்காலி, சந்தன மரம். இதிலெல்லாம் வந்து முல்லை குழல், ஆம்பல் குழல் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே கருங்காலி மரத்தில் செய்யலாம், செங்காலி மரத்தில் செய்யலாம், சந்தன மரத்தில் செய்யலாம். ஆனால் அகில் வேங்கையில் வந்து செய்ய மாட்டாங்க. அகில் மரத்தில் செய்ய மாட்டாங்க. அதுதான் பொருந்தாத சொல். 72, பொருந்தாத இணை கண்டறிக. பொருந்தாத இணை செரு அப்படிங்கிறது செருக்குன்னு கொடுத்துருக்கிறது தவறு. சரிங்களா? செருன்னா வயல்னு அர்த்தம். என்னது? வயல். மற்றது பாருங்க, துவரை அப்படிங்கிறது பவளம், கோடு அப்படின்னா கொம்பு, மல்லல்னா வளம். சரிங்களா? துவரைங்கிறது பவளம், துவரை அப்படின்னா பவளம், கோடு கொம்பு, மல்லல் அப்படின்னா வளம். இந்த செரு அப்படின்னா வயல்னு தான் அர்த்தம். செருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால இது பொருந்தாத இணை. 73வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை அப்படின்னா திருவாரூர் அப்படிங்கிறது கரிக்கையூர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாத இணை. சரிங்களா? திருவாரூர் அப்படின்னா கரிக்கையூர்னு கொடுத்தது பொருந்தாத இணை. இதுதான் சரியான விடை. அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக. களை அடித்தல்னு கொடுத்துருக்காங்க. களை என்ன வரும்? அடித்தல்னா வரும்? பறித்தல்னு வரும். களை பறித்து தான் நம்ம போடுவோம். பறித்தல், களை பறித்தல். சரிங்களா? இங்கே பாருங்க, மற்றதெல்லாம் நாற்று நடுதல், கதிர் அறுத்தல், நீர் பாய்ச்சுதல். இந்த 3 சரி. பொருந்தாத இணை அப்படின்னா இந்த களை பறித்தல்ங்கிறதுலாம் அடித்தல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் 74வது கேள்விக்கான ஆன்சர். 75வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல். அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் தினமாக நம்ம எந்த நாளை கொண்டாடுறோம்? டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் தான் கொண்டாடுறோம். சரிங்களா? இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ பொருந்தாத சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா?
இதில் பாருங்கள் ஆப்ஷன் பி பாருங்கள், விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுகிறோம். காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள் தான் வந்து குழந்தைகள் தினமாக நம்ம கொண்டாடுறோம். 76 பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தாத சொல் அப்படின்னா பொய்மை அப்படின்னா மெய்மைன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பொய் அப்படிங்கிறதுக்கும் மெய் அப்படிங்கிறது எதிர்ச்சொல், இதுக்கு மீனிங் கிடையாது. சரிங்களா, இதனுடைய பொருள் வந்து பொய் அப்படிங்கிறதுக்கு மெய்மை அப்படிங்கிறது எதிர்ச்சொல்லாக அமையுது, இதனுடைய மீனிங் கிடையாது. அதனால் இதுதான் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இப்போ பாருங்கள், திங்கள்னா மாதம்னு சொல்லலாம். மெய் வந்து உண்மை, அதனுடைய பொருள் என்ன, மெய் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து பகலவன் அப்படின்னா கதிரவன். அப்போ 77வது கேள்வி பாருங்கள், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை அறிக. சந்திப்பிழையற்ற வாக்கியம் அப்படின்னா பார்க்கலாமா. 1ல் பாருங்கள், பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. சரிங்களா, 10 பாடல்களை கொண்டது கரெக்டாக வந்திருக்கு, 10 பாடல்களை கொண்டதுன்னு. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. சரியா, இங்கே வந்து இக்கு வரல, அதனால் இது தவறு. விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம். சரிங்களா, இசைக்கருவிகளை இக்கு வரணும், இசைப்பது வழக்கம் அப்படிங்கிறதுல இசை அப்படிங்கிற இடத்துல வரணும், அப்போ இது தவறு. விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம், இதுதான் சரி. அப்போ 1, 4 தான் சரி, மற்ற 2, 3 தவறு. அப்போ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 சரி. 78 இளமை பெயர்களை கண்டு பொறுத்துக. இளமை பெயர்களை கண்டு பொறுத்துக. இளமை பெயர் என்ன, புலிக்கு என்ன சொல்லுவோம், புலிப்பரல். சிங்கக்குருளை, ஆட்டுக்குட்டி, யானை கன்று. சரிங்களா, புலிப்பரல், சிங்கக்குருளை, யானை, ஆடுக்கு வந்து ஆட்டுக்குட்டி, யானை கன்று அப்படின்னு வரணும். சரிங்களா. 79 வலுவற்ற தொடரை காண்க. ஆப்ஷன் டி சரியான விடை. கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர். கைகள் இரண்டும் உதவவே என்று சான்றோர்கள் கருதினர். 80வது கேள்வி, வலுவு சொல்லற்ற தொடரை கண்டறிக. வலுவு சொல்லற்ற தொடர் அப்படின்னா சிற்பி சிலையை வார்த்தான். சரிங்களா, சிற்பி சிலையை வார்த்தான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. வல்லினம் மிகா இடத்தை காண்க. 81 வல்லினம் மிகா இடத்தை காண்க. இது குடி தண்ணீர், இங்கே வந்து இச்சுங்கிற வார்த்தை வரும், தனிச்சிறப்புன்னு. இங்கே கனா கண்டேன் வல்லினம் மிகும், பூ பந்தல்ங்கிறதுல இப்புங்கிற வல்லினம் மிகும். சரிங்களா, அப்போ வல்லினம் மிகாத இடம் அப்படின்னா இந்த குடி தண்ணீர் அப்படிங்கிறது தான். 82வது கேள்வி, கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். இணையான தமிழ் பழமொழியை எழுதுக. சரிங்களா, இதில் என்னது, அழுத பிள்ளை பால் குடிக்கும். சரிங்களா, ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி அழுத பிள்ளை பால் குடிக்கும். 83 சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஆப்ஷன் டி பாருங்கள், கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். இதுதான் சந்திப்பிழையற்ற வார்த்தை. சரிங்களா, இக்கு வந்திருக்கா, இங்கே பாருங்கள் இத்து போட்டிருக்காங்க, நீந்தி தன்னை. 84வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இது courtesy அப்படின்னா நட்பண்பு. சரிங்களா, நட்பண்பு, இதுதான் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 85 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வுங்கிறது தான் சரியான விடை. சரியா, எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது அகழாய்வு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. இங்கே பாருங்கள், திணை, திணை. சரிங்களா, எந்த நகரம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். சரியா, இந்த திணை அப்படிங்கிறது ஒழுக்கம் அப்படிங்கிறத குறிக்குது. சரிங்களா, இந்த திணை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய தானியத்தை குறிக்குது. சரிங்களா, 3 சுழி நான் வந்திருக்கு பார்த்தீங்களா. திணை அப்படிங்கிறது ஒழுக்கம், என்னது அக்ரிணை, அக்ரிணை உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒழுக்கத்தை குறிக்குது. திணை அப்படின்னாவே ஒழுக்கத்தை குறிக்குது. இங்கே திணை அப்படிங்கிறது தானியத்தை குறிக்குது. 87வது கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. அலை, அலை. சரிங்களா, அலைங்கிறது கடலில் வரக்கூடிய அலை தான் வந்து அலை. இந்த அலை அப்படிங்கிறது அழைத்தல், வரவழைத்தல். சரிங்களா, அலைங்கிறது வரவழைத்தல். 88வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. சரிங்களா, சரியான இடையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. 2 வந்து சரியானதாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இது ஆப்ஷன் ஏ தான். நாவாய், வங்கம், 2க்குமே வந்து கப்பல் அப்படிங்கிற மீனிங் தான் தருது. நாவாய் மற்றும் வங்கம்.
இதில் அழி ஆழி அப்படிங்கிறது பொருள் கிடையாது. கப்பல், பேருந்து, ஆழி, சுழி எல்லாமே வேறு வேறு பொருள் தருது. இந்த நாவாய், வங்கம் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியான விடை. 89வது கேள்வி, ஆழி, முன்னீர், பவ்வம் ஆகிய சொற்கள் வந்து எதை குறிக்குது? ஆழி அப்படின்னா கடலை குறிக்குது. முன்னீர் அப்படின்னா முன்னீர் விளக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. முன்னீர் அப்படின்னா கடல் கடந்து போகிறது வழக்கம் கிடையாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது முன்னீர் அப்படின்னாலும் கடல். பவ்வம் அப்படின்னாலும் கடலை தான் குறிக்குது. சரிங்களா? பவ்வம்னாலும் கடலை தான் குறிக்குது. 90வது கேள்வி, படி என்னும் வேர்ச்சொல்லினுடைய பதம். படி அப்படிங்கிறதுடைய வேர்ச்சொல்லுடைய பதம் என்னன்னா படித்தான். எதோட வேர்ச்சொல்? படித்தான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் தான் படி. சரிங்களா? கற்றான் அப்படிங்கிறதுல கல். சரிங்களா? இதுக்கு கல். அடுத்தது பாடினான் அப்படிங்கிறதுல பாடு. கற்பனை அப்படிங்கிறது கல். சரிங்களா? 91, பாடினால் வேர்ச்சொல் தருக. பாடினால் அப்படிங்கிறது பாடு. சரிங்களா? 92, ஆடு என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் வடிவம் தருக. ஆடு அப்படிங்கிறதுனுடைய வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆடுதல் அப்படின்னா தொழில் பெயரையும், ஆடி அப்படிங்கிறது என்னது வினைச்சொல், ஆடினான் அப்படிங்கிறது வினைமுற்று, ஆடியவன் அன் வந்திருக்கு. அப்போ இதுதான் வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் சி சரியான விடை. 93, ஆடி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்கு. சரியா? வினையெச்சம் அப்படிங்கிறது என்ன? ஆடி. சரிங்களா? வினையெச்சம் ஆடி. 94வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எது? ஆப்ஷன் சி கல்வி, காட்சி, கிண்ணம், கீரி, கேள்வி. சரிங்களா? கல்வி, காட்சி, கிண்ணம், கீரி, கேள்வி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆப்ஷன் சி சரியான விடை. 95, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுது. ஆப்ஷன் பி பாருங்க, சுடு, சூடு, செடி, சேரன், சோழன். இதுதான் வந்து சரியான விடை. சுடு, சூடு, செடி, சேரன், சோழன். 96, அகர வரிசையில் எழுதுக. ஆப்ஷன் சி மலை, மாலை, மிசை, மீமிசை, முதல். இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சி. 97வது கேள்வி, கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி பாருங்க, பணம், பாட்டி, பெட்டி, பேட்டை, போ. சரிங்களா? 98வது கேள்வி, கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் டி பாருங்க, வலிமை, வாரம், விசிறி, வீடு, வேற்றுமை. இதுதான் சரியான அகரவரிசை. 99வது கேள்வி, கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி நன்மை, 4, நிலம், நீட்சி, நெருப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100, 100வது கேள்வி பார்த்தீங்களா என்ன கொடுத்துருக்காங்க? 100வது கேள்வி ஆப்ஷன் ஏ பள்ளம், பாலை, பிணி, பீடு, புனை. சரிங்களா? இதுதான் வந்து அகரவரிசையில் எழுதுகக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நன்றி, வணக்கம்.